அந்த கண்ணி விதிக்கலாமா? ஸ்டார்ட் மியூசிக். ஹாய், வெல்கம் டு விஷாலின் பார்வை. அவ வந்து எல்லாரும் தூங்குறாங்க, அமைதியா பேசுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா வந்து 4:50 ட்ரெயின் ஏறணும். அப்படி 4:50 இந்த ட்ரெயின் ஏறணும். எங்க போறோம் அப்படின்னா கோழிக்கோடு போறோம். கோழிக்கோடுல இருந்து வயநாடு போறோம். ஸோ இது வந்து மேங்களூர் எக்ஸ்பிரஸ். நீங்க வந்து வயநாடு ரீச் ஆகணும்னா எப்படிலாம் போகலாம் அப்படின்னு நான் காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கோழிக்கோடு போக போறோம். ஸோ கோழிக்கோடு போறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்றேன் நான். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. விஷாலின் பார்வை பண்ணுங்க. வீட்டில் டீலாம் முடிச்சுட்டு அழகாக ஒரு ட்ராவலு. இன்னும் ஒரு மணி 1:15 2:30 தான் நம்ம வந்து கோழிக்கோடு போகும். வந்துட்டோம். கரெக்டாக ஒரு 2 மணி இருக்கும். 2 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். மணி வந்து 2:30 ஆயிடுச்சு. 10 hours ஜேர்னி. இங்கேருந்து இப்போ நம்ம வந்து வயநாடு போகிறோம். ஸோ வயநாடு வந்து கேப்லேருந்து வயநாடு இங்கே 2 hours ஆகும். ஆனால் இந்த மேங்களூர் எக்ஸ்பிரஸ் நான் சென்னையிலேருந்து வரணும், ரொம்ப பாவம். ஸோ இது வந்து இப்போ நீங்கள் இப்போ திருச்சியில் கரெக்டாக ஏர்லி மார்னிங் ஒரு 4:50. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தோம்னா ஒரு 10 hours ஜேர்னிக்கு அப்புறம் நம்ம இங்கே வந்துடுவோம். நிறைய வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்டர் படம் கோவைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா செஷனும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஜங்கிள் பீட்டுக்கு வந்திருந்தோம் இல்லைங்களா? ஸோ ஜங்கிள் பீட்டோட ரெசார்ட் டூரு, ரூம் டூரு எல்லாமே நான் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா Day 1 வெளியே போக போகிறோம். ஸோ அந்த கிளாஸில் நடக்கிறது, அப்புறமா அந்த பெருசாக ஊஞ்சல்லாம் ஆடுவாங்கள்ல, ஸோ அங்கெல்லாம் போக போகிறோம். ஸோ அதெல்லாம் நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல் வில்லா, அந்த மாதிரி வில்லாஸ் நிறையா இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேவும் யூனிக்காக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து தனியாக எபிசோட ஒரு அனதர் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே அவுட் வித் வயநாடு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக காமிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் வரைக்கும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கிளாஸ் பிரிட்ஜ் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு ஜீப்ல தான் போக முடியும். ஆஃப் ரோடு தான் இது எல்லாமே. ஆஃப் ரோட்ல நமக்கு ஷேர் பண்ணி போனோம்னா நமக்கு வந்து பர்சனுக்கு வந்து மினிமம் 200, இல்லைன்னா ஒரு பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1200 வாங்குறாங்க. சும்மா ஷேர் பண்ணி போகணும் நம்ம. லெட்ஸ் சீ நைரகண்டி, கிளாஸ் பிரிட்ஜ், வயநாடு, ஃபாலோ மீ. அப்புறம் ஆஃப் ரோடு வந்துச்சு. திரும்பவும் சொல்கிறேன், அது ஆஃப் ரோடு கிடையாது, ரோடே கிடையாதாங்க. போட்டு குலுக்கி எடுத்து இது அட்வென்ச்சர் மாதிரி இருந்துச்சு. செம்ம அட்வென்ச்சரு. பர் பர்சனுக்கு வந்து 200, தனியாக ஜீப் எடுத்து வந்தீங்கன்னா 1200. நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி செம்ம அட்வென்ச்சரு, பயங்கரமான ஆஃப் ரோட் சவாரி. நீங்கள் இந்த நான் ஒன்றும் கிளாஸ் பிரிட்ஜ் போய் பார்க்கல, இதுக்கப்புறம் தான் போய் பார்க்கணும். ஒரு மாதிரி சாப்பிட்டுலாம் வந்துடாதீங்க, ஃபுல்லாக அப்படியே விரட்டிடுச்சு அப்படியே. ஸோ எஸ், friendly with humans. Bada uncle. You will think open very new. டிக்கெட் எடுத்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரீ. கிளாஸ் பிரிட்ஜு, ட்ரீ டாப் வியூ பாயிண்ட்டு, அதுதான் ட்ரீ டாப் வியூ பாயிண்ட். ஷூட்டிங் இருக்குது, என்ன பண்ணுறது, ஷூட்டிங் இருக்குது. கிரிக்கெட் நெட் ப்ராக்டிக்ஸ் இருக்குது, ரோப் ப்ளே ஏரியா, பெனால்ட்டி ஷூட் அவுட். ஸோ இது ஒரு 1 2 3 6 ஆக்டிவிட்டீஸ், 250 per person டிக்கெட்டு.
பட் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, ரொம்ப காமாக சூப்பராக இருக்குது. நிறையா ஜிப்லைன் வந்திருக்கும் பர் பர்சன் 500 things and safety measures. டேம் வந்திருக்கும். ஸோ கேரளாவோடைய லாங்கஸ்ட் ஜிப்லைன் இது தான். இந்த டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா 390. ஸோ 390லேருந்து உங்களுக்கு ஜீப் கொடுத்துருவாங்க. அங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து ஒரு பெரிய டேம் வியூ சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜிப்லைன் போயிருந்தோம்ல, அங்கே 500, பட் இங்கே 390 பர் பர்சன். நல்ல ரேட்டு தான் இது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நானும் அவளாக இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பார்க் இது. இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து சும்மா சின்னதில் போக போகிறோம். அடுத்தது வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 டைம்ஸ் ஜங்கிள் பீட் ரெசார்ட். ஆக்சுவலாக இங்கே தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நிறைய டைப் ஆஃப் ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரெசார்ட் டூர் வித் ரூம் டூர் பார்க்க போகிறோம். ஜங்கிள் பீட் சொன்னோம் இல்லைங்களா, ஏன்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வாங்க. உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜங்கிளோட ஃபீல் உங்களுக்கு அப்படியே இருக்கும். நிறைய இங்கே சைக்கிளிங்ஸ் இருக்குது, இங்கே ஆடுறது, இண்டோர் கேம் அப்படின்னு நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸ்டேஜ் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணுறீங்க, கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரூம் டைப்ஸை கேட்டு அந்த ஃபோட்டோவோட வித் பிக்கோட உங்களுக்கு எந்த ரூம்ஸ் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். சேம் எல்லாமே ஒரே ப்ரைஸில் தான் வரும். பட் ஒரு ரூமை தவிர அது எந்த ரூம்னா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ரூம், ஏன்னா அது வந்து ப்ரைவேட் பூல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலோடு இருக்குது. ஸ்விம்மிங் பூலோட ஒரு சூட் ரூம் மாதிரி நல்லா பெரிய டிவிலாம் இருக்கும். அந்த ஃபுட்டேஜ் நான் அப்படியே பேக்ரவுண்டில் போகிறவங்களுக்கு அதையும் பாருங்கள். அது வந்து மட்டும் 15,000 நினைக்கிறேன் பர் நைட்டுக்கு, அந்த ரூம் மட்டும். ஸோ ஏன்னா அது மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி, கொஞ்சம் நிறையவே காஸ்ட்லி அந்த ரூமு. மற்றதெல்லாம் சேம் அந்த ரேஞ்சில் இருக்கும், ஒரு 5 to 6 ரேஞ்சில் இருக்கும். வாங்க. இங்கே பாருங்க, இதுதான் ஸ்விம்மிங் பூல், பிரைவேட் ஸ்விம்மிங் பூல். அப்படியே இறங்கலாமா, குளிக்கலாமா, அப்புறமா குச்சி காமிக்க. அப்படியே இந்த பக்கம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போர் அடிச்சதுன்னா நீங்கள் அப்படியே ரிவருக்கு போயிடலாம், அங்கேயும் குளிக்கலாம். இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூலாம், தண்ணி வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ஆகிட்டே இருக்கும், நல்லா கிளியராக இருக்குல்ல. ஸோ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். இங்கே நிறைய ஸ்டேஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் குளிச்சு வரேன் இப்போ. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அப்படியே காடு சைலண்ட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய இந்த கீச் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கலாம். ஏதாவது கத்துறது அப்படியே கேட்டுகிட்டே இருக்கும் நம்ம காதுக்குள்ளே. என்ன கத்துதுன்னே தெரியாது, பட் ஆனால் செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த இடம். ஜங்கிள் பீட்ஸ் ரெசார்ட், வயநாடு. ஸோ இந்த ரெசார்ட் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் நான். மேபி நீங்கள் ஏதாவது வயநாடு ட்ரிப் பண்ணுற உங்களுக்கு பிளான் ஏதாவது ஐடியாஸ் எதாவது இருந்துச்சுன்னா, அதுவும் ஸ்பெஷலி ஃபார் கப்புள்ஸ்னால் 100% கண்டிப்பாக வயநாடு வந்தீங்கன்னா இங்கே வரலாம். ரூம்ஸு, இதோட லொக்கேஷன், டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது மட்டும் மேபி உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்கள் விஷால். நன்றி, வணக்கம்.